ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கும்னு சொல்லலாம். அது தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு என்டையர் தமிழ் சினிமா வெயிட் பண்ணிட்டு இருந்த பாருங்க பொன்னியின் செல்வன். இந்த படத்தோட பார்ட் 1 வந்ததுக்கு அப்புறம் பார்ட் 2ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. இதையும் தொடர்ந்து பார்ட் 2 வந்துருச்சு. இதுக்கு எப்படி ஒரு எண்டிங் கொடுத்திருப்பாரு மணிரத்னம் அவர்கள். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப பேர் நிறைய பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம சிவாஜி கணேசனா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், அதை தொடர்ந்து கமல்ஹாசனும் ட்ரை பண்ணாரு, சங்கர் அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி தோத்து போய் எடுக்காம போன படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படத்தை வந்து தமிழ் சினிமால ஒரு பெரிய கனவுனே சொல்லலாம். நிறைய ஆக்ட்ரஸ் இதுல இருக்கணும்னு நினைச்சாங்க. இந்த மாதிரி நிறைய இது இருந்தாலும் மணிரத்னம் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அழகா கொண்டு போனாரு. இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளவு அதிகமா இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு மல்டி ஸ்டாரரா இருந்ததை விட இந்த படத்தோட ஹிட்டுமே ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். இந்த மாதிரி ரிலீஸ் ஆன படம் தான் பொன்னியின் செல்வன். இதை தொடர்ந்து அடுத்து மணிரத்னம் என்ன பண்ணுவாரு? மணிரத்னம் அவர்கள் அப்படின்னாலே அவர் படங்கள்ல வந்து கருத்துக்களை தாண்டி அந்த லவ் ஸ்டோரின்றது ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். அடுத்து இவர் லவ் ஸ்டோரி பண்ணுவாரா, இல்ல கமர்ஷியல் பிக்சர் பண்ண, இல்ல ஆக்ஷனா பண்ணுவாரா, இந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது. பொன்னியின் செல்வன் தொடர்ந்து இவர் அடுத்து எடுக்கப்பட படம் தக் லைஃப் என்ற படம். இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ் நமக்கு தெரியும். ஆல்ரெடி இதுல ஜெயம் ரவி அவர்கள் கமிட் ஆனாரு, ஆனா விலகிட்டாரு. அது போல சிம்பு அவர்கள் பண்றாரு. அதை தொடர்ந்து த்ரிஷா அவர்கள் லீட் ரோல்ஸ் பண்றாங்க. இதை தாண்டி கமல்ஹாசன் அவர்கள் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம். இந்த படத்தோட அந்த ஒரே ஒரு சிங்கிள் லுக்கோட ஒரு போஸ்டர் இது போட்டப்போவே ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸ் வந்ததுன்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இது. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் 25 நாட்களுக்கான ஷூட்டிங் மட்டுமே லெஃப்டா இருக்கு. ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோட இந்த ஷூட்டிங் வந்து என்டையரா ராப் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சா இப்ப இந்த படம் ரிலீஸ்க்கு ரெடியா? ஆமா, இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க் ஆல்ரெடி டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து திரும்பவும் ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்கள்ல மேபி நவம்பர்ஸ்ல இந்த படம் வந்து ஸ்கிரீனிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இந்த படத்தை பத்தி வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி மணிரத்னம் அவர்களோட திரும்பவும் ஒரு மல்டி ஸ்டாரர் எடுக்கிறதுனால ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இவரோட ஃபேன்ஸ் இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம சினிமாஸா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.